Watch India's largest kids library only on Jio Hotstar. Download the app now. சிவா, அங்க பாரு, ஸ்ட்ரீட் டான்ஸ் நடந்துட்டு இருக்கு. வா போய் பார்க்கலாம். வாங்க போலாம். ஹலோ, சொல்லுங்க. என்னோட பர்ஸ காணோம். என்னோட போன திருட்டு போச்சு. அவனை பிடிங்க.
இதை நான் எடுத்துட்டு போய் லட்டு சிங் சார் கிட்ட கொடுக்கறேன். பீட் பாக்கெட் அடிக்கிறது மேட்டர் இல்ல, ஆனா யாருக்கும் தெரியாம பக்காவா அடிக்கணும். நீ என்னன்னா ஒரு சின்ன பையனை பார்த்து பயந்து ஓடி வந்திருக்க. நடுங்கிட்டேன் பாஸ். டக்கு 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 டக்குன்னு ஓடி வந்துட்டேன். டேய் இங்க பாரு, என்ன மாதிரி பேச ட்ரை பண்ணாத, உனக்கு அது மேட்சே ஆகல. கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லு. நீ ஏன் பயந்து ஓடி வந்த? லேட் பண்ணாம பதில சொல்றா. பாஸ், அந்த பையன் ரொம்ப வேகமா இருக்கான் பாஸ். அதான் தப்பிச்சு ஓடி வந்துட்டேன். ஆனா முக்கியமான விஷயம் என்னன்னா பாஸ், அவன்கிட்ட நான் முகத்தை காட்டவே இல்ல. சோ எவ்வளவு வேணும்னாலும் இந்த ஊர்ல நம்ம கொள்ள அடிச்சுக்கிட்டே இருக்கலாம். என்ன சொல்றீங்க பாஸ்? நல்ல வேலை பண்ண. என்ன பசங்களா, ஸ்டெப்ப போட்டு பாக்கெட் ஆட்டைய போடலாமா? வெரி குட். லட்டு சிங் சார், சாரி, என்னால திருடனை பிடிக்க முடியல. ஆனா அவனோட இந்த ஜாக்கெட்டும் பர்ஸும் கிடைச்சது. ஒருவேளை உங்களுக்கு ஏதாவது சாட்சி கிடைக்கலாம். தேங்க்யூ சிவா, நீ என்னோட பர்ஸ கொண்டு வந்து கொடுத்திருக்க. திருடன் எவ்வளவுதான் புத்திசாலி அவனா இருந்துட்டு போட்டுமே, அவன் நிச்சயமா ஏதாவது ஒரு சாட்சியத்தை விட்டுட்டு தான் போயிருப்பான். இந்த ஜாக்கெட்ல அவன் போட்டோ இல்ல ஐடி கார்டு ஏதாவது இருக்கும். கிடைச்சிருச்சு. இனி எங்க இருந்து தப்பிச்சு போறது? மக்கள்லாம் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? திருடன் 20 கிலோமீட்டர் தூரத்துல இருந்தாலும் சரி, அவனை இந்த லட்டு சிங் தெரியும் சார். லட்டு சிங் வருவாருங்கிற பயத்துல எல்லாரும் திருடுறதே விட்டுருவாங்களாம். கரெக்டா? அப்புறம் சார், உங்க கையில இருக்கிற போட்டோவை ஒத்த பாருங்க சார். அட, இந்த போட்டோல இருக்கிற மூஞ்சி எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கேன். ஏ கான்ஸ்டபிள், இவனை புடிச்சு ஜெயில போடு. இந்த சார் என்னால ஜெயில போட முடியாதுங்க சார். அது சார் கான்ஸ்டபிள், நான் சொல்றத நீ கேளு. அவனை தூக்கி ஜெயில போடியா. ஏய் கான்ஸ்டபிள், என்னையா பண்ணிட்டு இருக்க நீங்க? தொற முதல்ல இந்த கதவை தொற. யாராவது வெளிய இருந்து வந்து பார்த்தாங்கன்னா என் மான மரியாதையெல்லாம் போயிருமியா. தொறையா, கதவை தொற. இந்த போட்டோல இருக்கிறது நீங்க தான் சார். பாருங்க, என்னால நம்பவே முடியல சார். நீங்க திருடங்க கூட எல்லாம் கான்டாக்ட் வச்சுக்கிட்டு இருக்கீங்களா? இந்த போட்டோ டேபிள்ல இருந்தது, ஜாக்கெட்ல இல்ல சார். எனக்கு என்ன தோணுதுன்னா, இந்த திருடன் டான்சிங் குரூப்ல தான் ஒருத்தனா இருப்பான்னு தோணுது. என்கிட்ட ஒரு பிளான் இருக்கு, கேளுங்க. நானே என்ன லட்டு சிங் சார், இன்னைக்கு நீங்க ரொம்ப ரிலாக்ஸ்டா இருக்கிறீங்க. என்ன விஷயம்? ஏன்னா இன்னைக்கு திருட மட்டும் என் பர்ஸ திருடிட்டு போனான்னு வச்சுக்கியா, அவனுக்கு எதுவுமே கிடைக்காது பாத்துக்க. ஓகே ஓகே, இங்க பாருங்க லட்டு சிங் சார், நீங்க பயப்பட வேண்டிய அவசியமே இல்ல. ஏன்னா நானும் இன்னைக்கு என்னோட ஃபுல் ப்ரூஃப் பிளான் போட்டு வச்சிருக்கேன் லட்டு சிங் சார். அப்புறம் என்ன, கிளம்புங்க, நம்ம திருடனை பிடிக்க போலாம். ஆமா ஆமா, நாம சீக்கிரம் போவோம். இல்லன்னா அவன் பாட்டிலும் தப்பிச்சு போயிட போறான்.
தேங்க்யூ. அதெல்லாம் பரவாயில்ல. சிவா அவங்க போயிட்டாங்களே. பாத்தியா, இன்னைக்கு அவங்களால என் பாக்கெட்ல திருட முடியல. லட்டு சிங் சார், நீங்க உங்க பாக்கெட்டை செக் பண்ணீங்களா? அட, செக் பண்றதுக்கு என்ன இருக்கு? நான் இன்னைக்கு பர்சும் பணமும் தனித்தனியெல்லாம் வச்சிருக்கேன். ஒருவேளை பர்ஸ் திருட்டு போனாலும் என்னோட பணம் திருட்டு போவாதுல்ல. இதோ பாருங்க, இதுதான் என்னோட பர்ஸ். அட, என்ன இது? ஏதோ லெட்டர் இருக்கு. அடா, புத்திசாலித்தனமா நீங்க பர்சையும் பணத்தையும் தனித்தனியா வச்சா உங்க பணத்தை திருட மாட்டோம்னு நீங்க எப்படி கணக்கு போட்டீங்க இன்ஸ்பெக்டர்? ஏன் இந்த மாதிரி கணக்கு போட்டீங்க? பணத்தை காணோம்பா, பணத்தை காணோம். என் பணத்தையே திருடிட்டாங்க. இவங்க ரொம்ப பயங்கரமான பிட் பாக்கெட் திருடுங்க. இவங்க எல்லாரையும் பிடிக்கிறதுக்கு நாம எப்ப வேணாலும் ரெடியா இருக்கணும். வாங்க, அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு போலாம். அவங்க இப்பதான் வெளியே போனாங்க. இந்த மாதிரி நடக்க வாய்ப்பே இல்ல. எல்லாரும் இந்த பக்கம் தானே வந்தாங்க. திடீர்னு எங்க காணாம போனாங்க? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஒருவேளை அவங்க எல்லாம் ஏலியன்ஸா இருப்பாங்களோ, இன்விசிபிளா நம்மள பாத்துட்டு இருக்காங்களா தெரியல. சரியா போச்சு. ஏலியன்ஸ்க்குலாம் வேற வேலையே இருக்காது பாரு. வாய மூடு குண்டு பையா. உங்களுக்கு சண்டை போடுறது தவிர வேற வேலையே இல்லையா? சிவா, நான் என்ன நினைக்கிறேன்னா அவனுங்க இங்கதான் எங்கேயோ ஒளிஞ்சிருக்கணும். நீ ரொம்ப சரியா சொன்ன ரேவா. அவங்க இங்கதான் ஷாப்ஸ் கிட்ட ஒளிஞ்சிருக்கணும். நம்ம போய் கேட்கலாமா? அந்த பையனும் அந்த போலீஸ்காரங்களும் நம்மள துரத்தி வந்துகிட்டே இருக்கானுங்க. இன்னைக்கு கூட மால்ல எங்களை தேடி தான் வந்தானுங்க. நாம இங்க இருந்து சீக்கிரமா கிளம்பினாதான் நமக்கு நல்லது. பிட் பாக்கெட் அடிக்கிறதா இருந்தாலும் யாருக்கும் தெரியாம பாக்காவா அடிக்கணும். நம்ம எதுக்காக இந்த இடத்த விட்டு போனோம்? இன்னைக்கு நீங்க இந்த போலீஸ்காரங்க கிட்ட பிட் பாக்கெட் அடிச்சீங்க. என்ன பண்ணா? ஒண்ணும் பண்ணல தானே? அப்புறம் பயப்படுற? அவங்க வந்துட்டாங்க பாஸ். ஓடிடலாம் வாங்க. மரியாதையா நீங்க எல்லாரும் லட்டு சிங் சார் கிட்ட சரணடைஞ்சு நீங்க திருடின எல்லா பணத்தையும் திரும்ப கொடுத்துருங்க. நாங்க பிட் பாக்கெட் அடிச்சாலும் யாருக்கும் தெரியாம பாக்காவா அடிப்போம் தம்பி. என்ன பார்த்தா எப்படி தெரியுது? அமைதியா சரண்டர் ஆகிற மாதிரி தெரியுதா? வீட்டுக்கு போய் பால் குடிச்சுட்டு தூங்குற சின்ன பையன். பையன்னு மட்டும் சொல்லாதீங்க அங்கிள். சிவா, என்னோட பேரு சிவா. போரும் ஓவரா பண்ணிட்டீங்க. இங்க இருந்து 50 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கக்கூடிய திருடன் கூட இந்த லட்டு சிங் பேரை கேட்டா திருட்டுத்தனம் பண்றதை விட்டுட்டு வந்து சரண்டர் ஆயிடுவான்டா, தெரியுமா?
வாவ் சார் யூ டான்ஸ் வெரி வெல். தேங்க்யூ வெரி மச். உங்க பாஸ் ரொம்ப சூப்பரா டான்ஸ் ஆடுறாரு. நீங்களும் அவர்கிட்ட இருந்து கத்துக்கணும்னு நினைக்கிறேன். அட பாமா, அவரை விட நான் சூப்பரா டான்ஸ் ஆடுறேன். எப்படி கை தட்டி சூப்பரா? கேங் லீடர் ஓடிக்கிட்டு இருக்கா. நான் போய் அவனை பிடிக்கிறேன். நீங்க இங்க இருக்கவங்கள சமாளிங்க. இவனுங்க எப்படி சமாளிப்பேன்னு சொல்லு. இவனுங்க என்ன ஆட வச்சு சோர்வடைய வச்சுட்டானுங்களே. முடியலப்பா. லட்டு சிங் சார், உங்க கன் எடுத்து ஹேண்ட்ஸ் அப்னு சொல்லுங்க. நான் ஆன்சப்பே சொல்லலாம், அதுக்குள்ள கைய தூக்கிட்டானுங்க. ஒரு வேளை நான் அதை சொல்லி இருந்தேன்னா என்ன இருக்குன்னே தெரியலையே. பாய் பாய்டா சின்ன பையா. எஸ், ஐடியா. க்ளூ டயர். அம்மா, இது என்னது? சைக்கிள் அப்படியே காத்துல பறந்து கேபிள வந்துகிட்டு இருக்கு. இவன் நிச்சயமா சின்ன பையன் இல்ல. நிச்சயமா சின்ன பையனே இல்ல. சின்ன பையன் மாதிரி வேஷம் போட்டிருக்க. இது வேற ஏதோ ஒரு ஆளு. நீ பையனா இருக்க வாய்ப்பு இல்ல. நீ பையனா இருக்க வாய்ப்பே இல்ல. யார் நீ? சொல்லு, யார் நீ? ஓகே சார். நான் தான் சொன்னேன்ல, சிவா. என்னோட பேரு சிவா. காப்பாத்துங்க, யாராவது காப்பாத்துங்க. தயவு செஞ்சு யாராவது காப்பாத்துங்க. பயமா இருக்கு. ஹலோ அங்கிள், ஒருவேளை நீங்க விருப்பப்பட்டா என்னால உங்களை காப்பாற்ற முடியும்.
அப்பா கொஞ்சம் ஹெல்ப் பண்றா தம்பி. அங்கிள் என் சைக்கிளை பின்னாடி இருந்து புடிச்சுக்கோங்க. சைனாக்கார மூஞ்சி உன்னை கூட்டு போய் நான் புலன் ஜெயில போட்டு நூடுல்ஸ் மாஸ்டர் ஆக்கி விடுறேன். அங்க போய் நூடுல்ஸ் பண்ணி வாழ்நாள கழிச்சுக்க போ. இது பையனே இல்ல சார். இவன் கண்டிப்பா பையனே இல்ல. ஒரு நிமிஷம் இருக்கு, வந்துடுறேன். டேய் மாஸ்க கழட்டா. இல்ல யாருன்னு பார்த்தே ஆகணும். மாஸ்க கழட்டு. அங்கிள் நீங்க ஜெயிலுக்கு போய் யோசிங்க நான் சின்ன பையனா இல்லையான்னு. பை பை. தேங்க்யூ சிவா, நீ மறுபடியும் சட்டத்துக்கு உதவி செஞ்சிருக்க. தேங்க்யூ வெரி மச். இவங்க எல்லாரும் டான்சர்ஸ், அதனால இவங்கள டான்ஸ் ஆட வச்சு ஜெயிலுக்கு அனுப்பலாம். சரியா சொன்ன. போடா, புடிச்சு Watch India's largest kids library only on Jio Hotstar. Download the app now.